ஒரு ஊர்ல விக்ரம்னு ஒருத்தர் இருந்தானா. அவனுக்கு அவங்க அப்பா ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாராம். ஆமாம், நான் தான் விக்ரம். எனக்கு ரொம்ப வயசு கம்மி தான். இருந்தாலும் எங்கள் அப்பா ரொம்ப நாளாக எனக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பேன்னு பார்த்து அவங்க அப்பா அங்க வந்தாராம். மகனே, உனக்கு பக்கத்து ஊர்ல ஒரு அழகான பொண்ணு பார்த்துருக்கேன். பொண்ணு சூப்பரா இருக்கான். உடனே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்பா, இது என்ன கேள்வி? வாங்க உடனே போகலாம். போய் அந்த பொண்ணை உடனே பேசி முடிச்சிடலாம். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. மகனே, வாங்க போலாம். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். அப்பா, பொண்ணு உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தா போதும். எதையாவது சொல்லி கெடுத்துள்ளான்னு மட்டும் நினைக்காத. எனக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சு வை. மகனே, அந்த காலத்துலலாம் எங்க அப்பாட்ட பொண்ணை பத்தி பேசினாலே எனக்கு கொலை நடுங்கும். ஆனா இப்ப பாரு, உனக்கு பிடிச்சிருக்கணும், கல்யாணம் முடிச்சு வை இப்படின்னு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுக்கமே இல்லடா மகனே. அப்பா, பழைய கதையெல்லாம் பேசாத. வா, பொண்ணு பார்க்க போலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்து ஊருக்கு பொண்ணு பார்க்க கிளம்புனாங்களாம். பொண்ணோட அம்மா பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னவங்கள இன்னும் காணமேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பேன்னு பார்த்து விக்ரமும் அவனோட அப்பாவும் அங்க வந்தாங்களாம். விக்ரமையும் அவங்க அப்பாவையும் பார்த்த பொண்ணோட அம்மா உள்ள வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டாங்களாம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க உட்காருங்க. தம்பி, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? ஐயையோ, அதெல்லாம் எது வேணாங்க. பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கலாம். டேய், அவசரப்படாதடா. நீங்க காப்பியே கொண்டு வாங்கம்மா. அப்பதான்டா பொண்ணை பார்க்க முடியும். ஏன்னா பொண்ணு தான் காப்பி எடுத்துட்டு வரும். அவசரப்படாத. சம்மந்திக்கு ஒரே குறும்பு தான் போல. சோனியா அகர்வால், வாமா காப்பி எடுத்துட்டு போய் 2 பேத்துக்கும் காப்பி கொடுமா. சரிம்மா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நானும் ரொம்ப நேரம் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா யாவுக வர மாட்டேங்குது. நீங்க எந்த ஊரு? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்க ஊர் கரிசல்பட்டி. என்னது, உங்க ஊர் கரிசல்பட்டியா? உங்க பேர் என்ன? என் பேர் சில்கு. என்னை உங்களுக்கு தெரியுமா? பேரை கேட்டோனே விக்ரமோட அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். மகனே, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிக்க கூடாதான். நம்ம இன்னொரு நாள் வந்து பொண்ணு பார்த்துக்கலாமா? அப்பா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்குப்பா. இன்னைக்கே பேசி முடிப்பா. இல்ல மகனே, இன்னைக்கு நேரமும் காலமும் சரியில்லை. நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம். அப்பா, என்னப்பா புரிஞ்சுக்காம பேசுற? இன்னைக்கு பேசினா தானே. இன்னொரு நாள் வந்து பேசுறேன்னு சொன்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? மகனே, பறக்காத. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா இந்த பொண்ணையே உனக்கு நான் பேசி முடிக்கிறேன். இப்ப கிளம்பலாமா? ஏன், என்னாச்சு சம்மந்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம். டே மகனே, வாடா, உடனே போலாம். எந்திரா, காப்பியை கீழே வச்சுட்டு எந்திரா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா விக்ரம கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். பொண்ணோட அம்மாக்கு என்னானே புரியாம குழம்பி போய் இருந்தாங்களாம். வீட்டுக்கு வந்த விக்ரம் கோவமா அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தானா. அப்பா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மகனுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? நல்ல பொண்ணை இப்படி வேணான்னு சொல்லிட்டு வந்தியே. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? மனுஷன் தானா? சொல்லுப்பா. மகனே, அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா மகனே. அந்த பொண்ணு உனக்கு வேணவே வேணாம். அப்பா, ஏன் வேணாங்கிற காரணத்தை சொல்லு. இல்லாட்டி நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பேன். மகனே, அந்த காரணத்தை என்னால சொல்ல முடியாதுடா மகனே, சொல்ல முடியாது. அதனால அந்த பொண்ணு வேணாம். உனக்கு ஒரு வேற நல்ல பொண்ணா பாக்குறேன். நீ நல்ல பொண்ணா பாப்ப. இது வரைக்கும் நீ காமிச்ச பொண்ணு எல்லாமே வத்தலும் தொத்தலுமா இருந்துச்சு. இந்த பொண்ணு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பேன். மகனே, அப்பா மேல உனக்கு உண்மையிலே பாசம் இருந்தா அந்த பொண்ணு நமக்கு வேணாண்டா மகனே. அப்பா, அவன் மேல எனக்கு பாசமெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். நீ அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேனா நான் சாமியாரா போயிடுவேன்டா. சாமியாரா போயிடுவேன். சரி, நீ சாமியாரா போய்த்தல. நான் அந்த பொண்ணைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல ஓ இஷ்டம்டா. இதுக்கு மேல ஓ இஷ்டம். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லடா. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி மகனே, உன் இஷ்டப்படியே செய். இனிமேல் நான் உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். நீ அந்த பொண்ணையே கல்யாணம் முடிச்சுக்க. மகனே, நான் கிளம்புறேன்டா மகனே. நான் கிளம்புறேன். எனக்கு அழுகியா வருதுடா மகனே, உன்னை விட்டு புரியறத நினைச்சா. சரின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சாமியாரா போயிட்டாராம். விக்ரமும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சோனியா அகர்வாலையே கல்யாணம் முடிச்சுக்கிட்டானா. அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா. 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சான். அத்தை, அத்தை, என்ன மாப்ள? அத்தை, இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாருங்க அத்தை. மாப்ள, புடவை சூப்பரா இருக்கு மாப்ள. யாருக்கு? சோனியா அகர்வால்கா? மா, எனக்கு தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்புறம் வேற யாருக்கு எடுத்துட்டு வந்திருக்க போறாரு? ஏங்க அத்தை, உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு எதுக்கு தான் புடவை? உங்களுக்கு தான் இந்த கலரு சூப்பரா இருக்கும். அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு எதுக்கு புடவை? மாப்ள, எனக்கா எடுத்துட்டு வந்தீங்க? விலை வேற அதிகமா இருக்கும் போலயே மாப்ள. ஆனா சேலை நல்லா இருக்கு மாப்ள. அத்தை, விலை எவ்வளவா இருந்தா என்னத்த? கட்டிங்க அத்தை, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏங்க, எனக்கு எடுத்துட்டு வரலையாங்க? அம்மாவுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீ பேசாம இருக்க மாட்டியா? உனக்கு தான் நிறைய சேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு சேலை?
அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விக்ரம் கிளம்பிட்டானா. அடுத்த நாள் விக்ரம் சம்பளம் வாங்கிட்டு வந்து நேரா அவங்க அத்தையிட்ட போய் கொடுத்தானா. அத்தை, இன்னைக்கு எனக்கு சம்பளத்தை இந்தாங்க, இதை உங்க கையால வாங்கிக்கங்க. மாப்பிள, என்கிட்ட எதுக்கு மாப்பிள கொடுக்குறீங்க? என் மகள்கிட்ட கொடுங்க. அத்தை, நீங்க வேற, நீங்க தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. இந்த வீட்டுக்குன்னு இல்லை, எனக்கும் எல்லாமே நீங்க தான். வாங்கிக்கங்க மொத, வாங்க கையில வாங்க சம்பளத்தை. கட்டாயப்படுத்தி கொடுத்ததுனால அவங்க மாமியார் சம்பளத்தை வாங்கிக்கிட்டாங்களாம். ஏங்க, சம்பளத்தை என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? ஏ சோனியா, வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? அத்தை தான் எனக்கு எல்லாமே, அதனால அத்தைக்கு அப்புறம் தான் நீ, அதனால வாய மூடிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விக்ரம் கிளம்பிட்டானா. மாப்பிள மாப்பிள அத்தை, என்னத்த சொல்லுங்க. மாப்பிள, வீட்டுல பால்கோவா செஞ்சோம், இந்தாங்க மாப்பிள, எடுத்து சாப்பிடுங்க. அத்தை, என் கைபுறம் தூசியா இருக்கு, நீங்களே ஊட்டி விடுங்க. எனக்கு ஊட்டி விட்டா ரொம்ப பிடிக்கும் தா. சரிங்க மாப்பிள, எனக்கு ஒரு பையன் இருந்தா ஊட்டி விட மாட்டேனா? நானே ஊட்டி விடுறேன். இதை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சோனியா அகர்வாலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அம்மா, ஏமா அவருதான் ஊட்டி விட சொல்றாருன்னா நீயும் ஊட்டி விட போற? உனக்கு அறிவே இல்லையாமா? இதுல என்னடி இருக்கு? உன்னைய சொல்லி தப்பு இல்லம்மா, அவரை சொல்லணும். அவர் நடந்துக்கிறது தான் சுத்தமாவே சரியில்லை. சம்பளத்தை கொண்டு வந்து ஒன்றை தான் கொடுக்குறாரு, புடவை எடுத்துட்டு வந்து ஒன்றை தான் கொடுக்குறாரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அவரு? ஏங்க, நீங்க சொல்லுங்க. ஏ சோனியா அகர்வால், என்ன கொஞ்சம் கூட அறிவில்லாதனமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஆமா, எனக்கு தான் புத்தி கெட்டு போய் கிடக்கு. கட்டின பொண்டாட்டியை விட உங்களுக்கு அத்தை தான் முக்கியமா போச்சா? அடியே, நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுங்கிற மாதிரி கண்டதெல்லாம் பேசாதடி. நீ ஒரு பொண்ணு மாதிரி தான் பேசுறியா? நான் பொண்ணு மாதிரி தான் பேசுறேன், நீ தான் மாப்பிள்ளை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற. நடந்தது என்னன்னு தெரியாம நீ பிசாடுக்கு பேசிக்கிட்டு இருக்காத. எங்க அப்பா அப்பயே சொன்னாரு உன்னைய கல்யாணம் முடிக்க வேணான்னு. ஆனா அதையும் மீறி நான் உன்னைய கல்யாணம் முடிச்ச மாதிரி. ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். என்ன நடந்துச்சு சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். எந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயத்த என்ன நீ இப்ப சொல்ல வச்சுட்ட. இதை சொல்லலைன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில குழப்பம் தான் வரும். நான் சொல்றேன் கேளு. டேய் மகனே, அந்த பொண்ணை எதுக்கு நான் வேணான்னு சொன்னேன்னு காரணத்தை கேட்டேனா கண்டிப்பா நீயே வேணான்னு சொல்லிடுவடா. சரி, காரணத்தை தான் சொல்லி தொலை. எதுவுமே சொல்லாம திரும்ப திரும்ப பேசுனதே பேசிட்டு இருக்க. சொல்லுப்பா, காரணத்தை சொல்லுப்பா. மகனே, ஒரு காலத்துல அவங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பா, அவளை நான் லவ் பண்ணேன்டா மகனே, லவ் பண்ணேன். என்னது, அவங்க அம்மாவை நீ லவ் பண்ணியா? நீ ஒருத்தர் 2 பேர்த்தையா லவ் பண்ணிருக்க? மொத்தமே ஊர்ல 1000 வீடு தான் இருக்கு. 1000 வீட்டுல இருக்க பொம்பளையிலையும் நீ லவ் பண்ணிருக்க. நீ ஒரு மனுஷனாப்பா, நீ ஒரு மனுஷனா? சரி, கரெக்டா சொல்லு. அவங்களும் உன்னை லவ் பண்ணாங்களா? சொல்லு. அவங்க நீ யாருன்னே தெரியலன்னு சொன்னாங்க. டே மகனே, அவளுக்கு என்னை யாருனே தெரியாது. எனக்கு சில்க்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் டெய்லியும் மொக்கில் நின்று அவளை பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு காரணமா? நீ ஒருத்தலையா தானே லவ் பண்ணி தொலைஞ்ச. அவங்களுக்கு உன்னை யாருனே தெரியாதுல. பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சுக்குவேன். உண்மையை சொல்லப்போனா உன்ன மாதிரி அப்பைங்க அந்த காலத்துல எல்லா பொண்ணுகளையும் ஒரு தலையா தான் காதலிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா எனக்குன்னு இல்லை, யாருக்குமே கல்யாணம் நடக்காது. அதனால நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சுக்குவேன். ஆனா சில்க மட்டும் உங்க அம்மா மாதிரி நல்லா பாத்துக்கடா. இந்த சத்தியத்தை நீ பண்ணாதான் அந்த பொண்ணை நீ கல்யாணம் முடிக்க நான் சம்மதிப்பேன். உனக்கு என்ன, அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அவங்க அம்மாவை எங்கள் அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த பொண்ணையை கல்யாணம் முடிச்சுக்கிறேன். நீ இப்பயே சாமியாரா போயிரு, ஊரை பக்கத்து இருக்காத, கிளம்பு முதல்ல. மாப்பிள, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாப்பிள. ஏங்க, இதை நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இதுல என்னங்க இருக்கு? எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் இவங்களை என் அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டேடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நாக்கில் நரம்பு இல்லாம பேசி என் மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டேடி, கஷ்டப்படுத்திட்டே. ஏங்க, நான் செஞ்சது தப்புதாங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க. என்னைக்கு நீ என்னைய சந்தேகப்பட்டியோ, இனிமேலும் நான் இங்கே இருந்தா அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம். நான் போயிட்டு வரேன். இனிமேல் நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். மாப்பிள, என் பொண்ணு ஏதோ புரியாம பேசிட்டா மாப்பிள, அவளை மன்னிச்சிருங்க மாப்பிள, ஏத்துக்கங்க மாப்பிள அவளை. அத்தை, உலகத்துல சில விஷயத்த மன்னிக்கவே முடியாது அத்தை. அது மாதிரி தான் இவ செஞ்ச விஷயம். நான் உங்களை என் அம்மாவா நினைச்சுதா இருந்தேன். ஆனா இவ அதை தப்பா பேசிட்டா. இனிமேலும் நான் சேர்ந்து வாழ்ந்தேனா நான்லாம் மனுஷனே இல்லத்த. நான் போயிட்டு வரேன் அத்தை, நான் போயிட்டு வரேன். ஆனா என்னைக்குமே நீங்க என் அத்தை இல்ல, என் அம்மா தான் அத்தை, என் அம்மா தான். நான் போயிட்டு வரேன் அத்தை, நான் போயிட்டு வரேன். இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விக்ரம் கிளம்பிட்டானா. தான் செஞ்ச தப்ப நினைச்சு திண்ணையில உட்காந்து சோனியா அகர்வால் அழுதுகிட்டே இருந்தாளாம். ஏண்டி, இப்படி தங்கமான மாப்பிளைய விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியேடி? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டடி. ஆமா மக்களே, என்னைக்கும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர விசாரிச்சு முடிவெடுங்க மக்களே. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.